இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா எல்லாருமே டியூட் பார்த்துட்டு இருப்பீங்க. எப்படி இருக்கு அப்படின்றத அப்புறமா வச்சுட்டு இந்த படம் வந்து எப்படி தமிழ் சினிமாவுடைய ஒரு கேன்சரா இருக்கு நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாவே இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு காவியம். ஆனா அந்த படத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு தான் வந்து அறிவு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ வியாதி வந்திருக்கு, ஏதோ டிசீஸ் வந்திருக்கு. ஏன்னா அந்த படத்தை பிடிச்சவங்களாம் என்கிட்ட வந்து பேசும்போது எனக்கே டவுட்டா இருக்கு. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் பிடிக்கலையோ, இல்ல எனக்கு மட்டும்தான் ஏதோ வியாதி இருக்கு போல அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் படத்துல என்னென்ன பிரச்சனைடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே பிரச்சனை சார், எல்லாமே பிரச்சனை. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. எப்பவுமே பிரதீப் உடைய டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஓரளவுக்கு ஒரு தேடி இருக்காரு, ப்ராக்ரெசிவ் ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னாலும், ஒரு பொண்ணு வந்து ஒரு மடுமட்டியான ஒரு கேரக்டர் கொண்டு வந்து வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த கேரக்டரை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆண்மகன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கார்டை பிளே பண்ணி பாருப்பா பசங்கனாலே எவ்வளவு கஷ்டம், பசங்கனாலே எவ்வளவு மோசம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆறுதலையும் அந்த ஒரு அனுதாப ஓட்டையும் வாங்குறது தான் எப்பவுமே தலைமுறை வேலை. அதை இந்த படத்துலயும் வந்து கச்சிதமா சூப்பரா பண்ணிட்டாப்புல. முக்கியமா அந்த ஒரு 18+ ஜோக்ஸ் அதெல்லாம் வந்து என்ன விதமான கேட்டகரியில சேர்க்குதுன்னே தெரியல. சரி மன்னிச்சு விட்டுருங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டாப்புல அப்படின்னு சொன்னாலும், இது எல்லாத்தையும் அவர் வச்சு பூசி முழுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சாதிய சம்பந்தப்பட்டு இந்த ஒரு சொசைட்டி பேஸ்டா இருக்கக்கூடிய அதை வந்து பேசிட்டாரு. சோ இப்போ ஒரு கமர்ஷியல் சினிமால அதை பத்தி பேசிட்டாருல, வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. பட் நார்மலா அந்த படத்துல ஒரு நல்ல ரைட்டிங் இருக்க ஒரே ஒரு கேரக்டரை காட்டு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச டிராவிட் கேரக்டர் இருக்கும். மத்தபடி ரைட்டிங்னா என்னன்னு கேக்குற மாதிரி தான் ஒட்டுமொத்த படமே இருக்கும். ஓவராலா எங்கேயுமே வந்து ரைட்டிங்கே பார்க்க முடியாது, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கும். அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, என்னடா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஓவராலா எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த மாதிரி படங்களை வந்து நீங்களும் சப்போர்ட் பண்றது உண்மையாலே பயங்கரமா தமிழ் சினிமா கேன்சர் தான். ஏன்னா அப்ப நீங்க என்ன ப்ரோ பிற்போக்குவாதியா, முற்போக்குத்தனமா அவங்க பேசியிருக்காங்களே, நீங்க அதை எதிர்க்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து முட்டாள்தனமான முற்போக்கு, இதெல்லாம் வந்து முற்போக்கே இல்ல, நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். பைத்தியக்காரத்தனமா பண்ணணும் அப்படின்றதுல தெளிவா இருக்கானுங்க. அவருங்க பண்ணக்கூடியது பைத்தியக்காரத்தனம், அது தெளிவா பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல அவ வந்து பிரெக்னென்ட் ஆகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா இவர் வந்து இவரோட வாழ்க்கையை வந்து கெடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை காப்பாத்துறதா இருக்கட்டும், அவளை பண்ணி சரி ஏர்போர்ட்ல ஏத்தி விடலான்னு போற டைம்ல உன் வாழ்க்கையை காப்பாத்த வரதாடும். எனக்கெல்லாம் 15 வடக்கரியில ஒன்னா பார்த்த மாதிரி நிலைமை. பட் நிறைய பேர் நல்லா இருக்குன்றீங்க. ஒருவேளை நான் ஏதாவது டெஸ்ட் எடுத்துட்டு நான் வந்து ரிசல்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன், ஏதாவது எனக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு எப்படி இந்த வந்து படம் இருந்தது, எப்படியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆச்சு, இல்ல எப்படிதான் இருந்துச்சுன்ற மாதிரி விஷயத்த வந்து சொல்லுங்க. மேபி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து வந்து காலமாடம் தான். காலமாடனை பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே அதுக்கும் நான் வந்து ரிவ்யூ போட்டு விட்டுறேன். அப்படிதான். பாய் பாய், டாடா, குட் பாய்.